ஹாய், எல்லோருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. இந்த ஃபெப்ரவரி மாதம் முழுக்கவே கணவன் மனைவி காதல் உறவுகள் இது போன்ற விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். இதுக்கான உளவியல் தான் பார்த்துட்ருக்கோம், சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் அண்ட் ஹேக்ஸ். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கணவனிடம் சொல்லக்கூடாத விஷயங்கள் இல்லை ரகசியங்கள் அது மாதிரி ஏதாவது இருக்கா பெண்களுக்கு அப்படின்னு. அவர்களை காயப்படுத்தும் காரணிகள் உறவுகள் ஏச்சு பேச்சு இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். பிற ஆண்களை பற்றி சொல்லாமல் இருப்பது, பிற ஆண்களின் பணம் கல்வி ஆற்றல் பற்றி பேசாமல் இருப்பது, அவர்களின் தோற்றத்தில் ஒரு நாளும் குறை சொல்லாமல் இருப்பது, முடிந்தால் அவர்கள் அன்னை உடன் பிறந்தவர் குறைகளையும் சொல்லாமல் இருப்பது, எந்நேரமும் வந்து அந்த சண்டை சச்சரவு சொல்லிகிட்டே இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆஃபீஸ்லேருந்து வராங்க அப்படின்னா கூட உங்கள் அம்மா இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க, தங்கச்சி இதை சொன்னாங்க, அக்கா இதை சொன்னாங்க, அண்ணன். ஸோ அது மாதிரி நச்சரிச்சுட்டே இல்லாமல் இருப்பது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பசங்க வளரும்போது பெத்த அப்பாலாம் கூட ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. மாத சம்பளம் என்ன அதோட டீட்டெயில்ஸ் காமி, இதை காமி அதை காமி, வரவு செலவு காமிலாம் சொல்ல மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கூட சம்டைம்ஸ் அப்படியே அமைஞ்சிருவாங்க கேர்ள்ஸ்க்கு. ஸோ அது மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நம்ம செய்கிற ஒரு வரவு செலவும் வந்து சொல்லிகிட்டே இருக்கணும்னு இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கே வந்து ஓகே இது இங்கே செலவு பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த டொனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லைன்னா இந்த அத்தியாவசிய செலவு, ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்பு. ஸோ ஒன்று ஒரு வரவு செலவும் சொல்லிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பிற ஆண்கள்ன்றப்போ லிஸ்ட்லேயே வந்து தெரியும். இப்போ சம்டைம்ஸ் பெண்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஏதாவது ஒரு சின்ன ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கலாம், லவ் இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு கூட பிரேக்கப் ஆகிருக்கலாம். ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஏன்னா கணவரோடு இனிமே வாழப்போகும் வாழ்க்கை அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத பழைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அது வந்து அனாவசியமான பிரச்சனையோ காசிப்போ இல்லைன்னா இதுவோ தான். ஸோ அதனால் லாபங்கள்ன்றது இந்த வாழ்க்கையில் கிடையாது. திருமணமான பிறகே வந்து ஒரு முழுமையான வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பழசையே சொல்லிகிட்ருக்கணும்னு இல்லை. ஸோ மிக கடினமான உலக வாழ்க்கை நேரங்களில் அன்றாட வாழ்வு சவால்கள் வந்து நமக்கு ஜாஸ்தி, டெய்லி சேலஞ்சஸே ஜாஸ்தி லைஃப்பில். அப்போ கணவரை வந்து ஒரு வாழ்க்கை தோழராக நினச்சிக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது ஒரு கவிதை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நான் எழுதுனது இது. அழகிய பயணங்கள் தந்த அன்பு ஆதவனே, இனிமை பன்மையாக கொடுத்த இறை தந்த வேந்தனே, உள்ளம் எனும் ஊஞ்சலில் உயிராய் வாழும் உறவே, எந்நாளும் என் மனதில் ஏணை போல் அமர்ந்த எழிலரசே, ஐயமும் தீர்வும் மாறும் இவ்வுலகில் ஐம்புலன்கள் தாண்டி நேசிக்கும் கோவே, ஒரு நாளும் ஒவ்வொரு வழியில் 9 வாயில் தாண்டியும் ஓம்காரம் புரிந்தாலும் சிந்தையில் வாழும் இதய தோழமையே. இந்த மாதிரி கவிதை பாடல்கள் அப்படி ஃபன் ஒரு ஜாலியாக ஒரு அழகான ஈமோஜிஸில் கூட ஹஸ்பண்ட் கிட்ட நம்மளோட லவ்வை வெளிப்படுத்தினா இந்த மாதிரி சேலஞ்சிங்கான அந்த வேர்ல்டை வந்து நம்ம வந்து தினமும் ஃபேஸ் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி நல்லாயிருக்கும் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.